காணும் பொங்கலை ஒட்டி நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்துள்ளனர். தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா மலை சிகரம், படகு இல்லம் போன்ற முக்கிய சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. இது தொடர்பாக விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சிவசாமி. சிவசாமி, இப்ப நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் உதகைக்கு தொடர் விடுமுறை மற்றும் அதே போல வார விடுமுறை நாட்களில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். அதே போலதான் இன்றைய தினம் காணும் பொங்கல் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இன்று மதியத்திற்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை காண ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள். உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளி மாநிலங்களை சார்ந்த சுற்றுலா பயணிகளும் அல்லது கோவை, ஈரோடு, சேலம் போன்ற தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த சுற்றுலா பயணிகள் என மதியத்திற்கு பிறகு குவிந்திருப்பதனால் அனைத்து சுற்றுலா தலங்களும் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக அரசு தாவரவியல் பூங்கா, அதன் அருகே இருக்கக்கூடிய ரோஜா பூங்கா, தொட்டபெட்டா மலைச்சிகரம் மற்றும் படகுலம் ஆகிய பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்திருப்பதனால் தற்போது கூட்டம் அலைமோதுகிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் என்பது உதகை படகில்லம். இந்த படகில்லத்திற்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்காக இன்றைய தினம் சிறப்பாக பல்வேறு படகுகள் சவாரியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மிதிப்படகு, மோட்டார் படகு, துடுப்பு படகு என 3 வகையான படகு சவாரிகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் ஒவ்வொரு சுற்றுலா பயணியும் இதனால் காலநிலையில் படகு சவாரி செய்து மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். குடும்பத்துடன் வந்திருப்பதாகவும் இந்த காணும் பொங்கல் தினம் இந்த உதகை படகில்லத்தில் கொண்டாடுவது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இன்று மாலை வரை சுமார் ஒரு 20,000த்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் உதகை படகுலம் மற்றும் தாவரவியல் பூங்காவிற்கு வந்திருப்பதாக நிர்வாகமானது தெரிவித்திருக்கிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. கள விவரங்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.